வணக்கம்ங்க. 22/1/2026 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர அப்படின்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் நிலவரம் பார்த்துட்டு இருக்கிறேங்க நம்ம சேனலில். வாங்க இன்றைய ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்த்துடலாங்க. தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டி சாகோ பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 250 to 340ங்க. 15 கிலோ கொண்ட சிவம் 200 to 300. 15 கிலோ கொண்ட மதன் தக்காளி 200 to 300 வரைக்கும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் விலை லோக்கல் சம்பா 34ங்க, லோக்கல் உருண்டை 27 to 37, ஆந்திரா சம்பா 33, ஆந்திரா உருண்டை 27 to 37ங்க. அவரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரை 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 15 ரூபா வரைக்கும் அந்த அவரைக்காய் 2 தினங்களாக 30 ரூபா கடைசியில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 ரூபா கிலோ விற்பனைங்க. 10-11ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி முதல் ரகங்க. செகண்ட் குவாலிட்டி 7-8. நச்சு பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 5 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி 1 கிலோ அதிகபட்ச விலையாக 60 to 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 30 to 40க்கும் விற்பனை ஆகுதுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 தினங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை இறக்கமாக தான் இருக்குதுங்க. பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய வருதுங்க. பட்டை வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 25 ரூபாயிலேருந்து 35. பச்சைக்காய் 25 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் இன்னும் விலை குறையிறத வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. குறைஞ்சி 2வது ஏற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1-2 வாரங்களில் விலை ஏறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. விலை எப்போன்னு கேட்டிருந்தீங்க. வெங்காயம் பெரிய வெங்காயங்க 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸ் 8 to 26 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை 12 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு முதல் ரகம் 160 to 170, செகண்ட் குவாலிட்டி 140, பல்லு பூண்டு 80 to 100க்கு விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 12 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 5 to 10 நார்மல் விலைங்க. பொரியல் தட்டைங்க நம்ம ஏரியா சொல்லுவாங்க, அங்கே பயிரும்பாங்க. பயிர் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 30 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க விலை சற்று குறைவுங்க. கரும்பு முருங்கை 110ங்க, செடி முருங்கை 90, மரத்துக்காய் 80 ரூபாய்ங்க. நாசிக் முருங்கை 120, சோலாப்பூர் முருங்கை 120ங்க. பாவக்காய் அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலேருந்து 28 ரூபா வரைக்கும் பாவக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க பேப்பர் சுரைக்காய் கிலோவுக்கு 1 ரூபா 2 ரூபா ஏறிக்குதுங்க. பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்கு. பேப்பர் சுரை 5 ரூபாய்ங்க, பந்தல் சுரை 7, தரையில் வர சுரை 3 ரூபாய்ங்க. கொத்தமல்லி தலைங்க கட்டு 5 ரூபாயிலேருந்து 8-9 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 25க்கும், குறைந்தபட்ச விலையாக 18, 19, 20 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கோவக்காய் பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வச்சலம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 60க்கும், தேர்ட் குவாலிட்டி 30 to 40க்கும் விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய் பந்தல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அதுலேயே குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 8 to 9 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தாவரங்காய் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொத்தாவரம் சொல்லுவோம், அங்கே சீனி அவரைக்காய்பாங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக 22, குறைந்தபட்ச விலை 16 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 7 to 9ங்க, காட்டுக்குள்ளே 3 to 5 ரூபா வரைக்கும் காயின் தரத்துக்கு ஏற்ப வெட்டுறாங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 5 to 10ங்க, மார்க்கெட்டில் 10 to 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் திருப்பூர் தென்னம்பாளையம் மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு வந்துட்டே இருக்குங்க. இந்த பதிவு அனைத்தும் தேவைப்படுறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.